அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பீஃப் கபாப் வித் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் சப்பாத்தி இதோட சைடிஷாக சாப்பிட செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கிரேவி பார்த்துடலாம். இதுக்கு வந்து 3 தக்காளி எடுத்து நல்லா வந்து கொதிக்கிற சுடு தண்ணியில் போட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 3 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதை வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஆயில் அதிகமாக இருக்குங்கிறதுனால நான் வதக்கி எடுத்துக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் வந்து நீங்கள் வேக வச்ச தக்காளியை தோல் எடுத்துட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நீங்கள் வதக்கி வச்ச வெங்காயம், ஒரு கொத்து மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய், 4 பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடாயில் வந்து எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு நீங்கள் அரைச்சி எடுத்த விழுதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 1/4 கப்பு வந்து தயிரை வந்து நல்லா அடித்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஸ்பைசஸ் வந்து 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி வந்து எந்த அளவுக்கு தேவையோ கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. அது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறவு ஒரு 1/4 கப்பு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த கிரேவியோடு சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து இதில் வந்து கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க. அதான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து கபாபுக்கு வந்து நான் 1/2 kg பீஃப் எடுத்திருக்கேன். அது கூட வெங்காயம், ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஒரு ஓட்டி நல்லா எடுத்துக்கோங்க. அது கூட வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இங்கே வந்து 3 ப்ரெட்டு எடுத்து அதையும் வந்து இதோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். ப்ரெட் இல்லைன்னா ப்ரெட் க்ரம்ஸ் கூட போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இது எல்லாத்தையும் நல்லா வந்து கொஞ்சம் வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நீ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா தண்ணி விட்டுரும், கபாபை வந்து உங்களுக்கு பிடிக்க வராது. அதுக்கப்புறம் வந்து இதோட வந்து கபாபை வந்து நான் வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு அதை நல்லா வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்படி ஃப்ரை பண்ண எல்லா கபாபையும் இந்த மாதிரி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ரெடி பண்ண கிரேவியை மேலே வந்து நான் கொடுத்துட்டு மேலே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சூப்பரான சைட் டிஷ் வந்து சப்பாத்தி நானுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அப்படியே வந்து கிரேவியை தனியாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா வந்து நீங்கள் பீஃப் கபாப் பண்ணிங்கன்னா அதோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.